உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில் சில நேரம் நாம் சில கேள்விகளை நமக்கு கேட்டுக்கொண்டிருப்போம். இது ஏன் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம், ஏன் இப்படிப்பட்ட ஒரு வலி, ஏன் இந்த நோய், இதனால் எனக்கு மன வேதனையாக இருக்கின்றது. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றெல்லாம் நாம் நினைத்து மனம் நொந்து போயிருப்போம். ஆனால் இதெல்லாம் மனிதர்களுக்கு நடக்க வேண்டியதே ஒழிய வேறு ஒன்றுமில்லை. உங்கள் திராணிக்கு மேலே இயேசு ஆண்டவர் உங்களை சோதிக்க, நம்மை சோதிக்க அவர் விடமாட்டார். உங்களுக்கு ஒரு சிற்றையை கொடுக்குறாருன்னா, நமக்கு ஒரு சிற்றையை கொடுக்குறாருன்னா, நோயை கொடுக்குறாருன்னா, அவரிடம் கிட்டி சேருவதற்கே பரம அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டோம். பரம தேவனை நாம் காணாமல் நாம் விசுவாசிக்கிறோம், நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும். ஆனால் சில நேரம் தேவனை விட்டு நாம் தூரமாக போகின்றோம். சில விஷயங்களில் நாம் ஆண்டவரை விட்டு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போது தேவன் மிகவும் மனம் வேதனைப்படுகின்றார். இந்த மகளை நான் எவ்வாறு கடாட்சித்தேன், அவனுக்கு அவளுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்தேன், உயர்த்தினேன், உயர் பதவியை கொடுத்தேன், வருமானத்தை உயர்த்தினேன், நல்ல வீடு வாசல்களை தந்தேன், பிள்ளைகளை தந்தேன், உயர்த்தினேன். ஆனால் என்னை விட்டு தூரம் போவதற்கு அவர்களுக்கு எப்படி மனது வந்தது என்று சொல்லி அவர் சில நேரம் நம்மை சிட்சிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். தான் நேசிக்கிற மகளை அவர் சிட்சிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதனால் இந்த கவலை, கஷ்டங்கள், இந்த வேதனைகள், வலிகள், நோய்கள், சில நேரம் அவமானம் என்று சொன்னாலும் தேவன் இதை அனுமதிக்கிறார். இந்த அவமானத்திலிருந்து உங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். இந்த நேரத்தில் தேவனை பிடித்து கொள்ளுங்கள். தேவனிடம் நீங்கள் பேசுங்க. அவர் அன்பு மிகப்பெரியது. அவர் நம்மை கைவிடவே மாட்டார். இதற்கப்புறம் உங்களுக்கு ஒரு புதிய வாழ வயது போல உங்களை மாற்ற அவர் வல்லவராக இருக்கார். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிக்கும் பொழுது இவ்வாறாக உள்ளது. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களையும் கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர்